சிங்கப்பூர் வழியாக ஃப்ளைட்டில் போகும்பொழுது லாங் லே ஓவர் இருக்குதா, கவலையப்படாதீங்க. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஜப்பான், ஜெர்மனி, யூகே, யூஎஸ்ஏ, கனடா இதில் ஏதாவது ஒரு நாட்டில் உங்களுக்கு விசா இருந்ததுன்னா சிங்கப்பூரில் நீங்கள் 4 days விசா இல்லாமல் ஸ்டே பண்ணலாம். எங்களுக்கு 8 hours லே ஓவர்ஸ் இருந்தது. நாங்கள் ஏர்போர்ட்டில் போய் இறங்கின உடனே ஏர்போர்ட்டை பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமாகவும் நீட்டாகவும் இருக்குது. அங்கே உள்ள டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் வேறு லெவல், எல்லா அல்ட்ரா மாடர்ன் பிராண்ட்ஸும் உள்ளே இருக்குது. அங்கே ஏர்போர்ட்டுக்குள்ளேயே ஜுவல்னு ஒரு ஆர்டிஃபிஷியல் கார்டன் இருக்குது. பார்க்க ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. இங்கே என்ன மெயின் அட்ராக்ஷன்னா வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் இன்டோர் வாட்டர் ஃபால்ஸ் அங்கே இருக்குது. இங்கே போயிட்டு வரக்கு நிறையா ஷட்டில் சர்வீஸ் ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்குது. வெளியே வந்து காரில் ஏறணும். ஏர்போர்ட்டில் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் பார்க்கிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. எவ்ரி ஹவருக்கு பதிலாக எவ்ரி 15 minutes ஸ்லாட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. வெளியே வந்தால் தலைக்கு மேலே பிளேன் போகுது. ஒரு டெர்மினலிருந்து இன்னொரு டெர்மினலுக்கு டிராஃபிக்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு பிரிட்ஜ் வழியாக பிளேனை கொண்டு போகிறாங்க. அங்கேருந்து சிட்டிக்கு போகிற ரோடுக்கு வந்தோம். நம்ம ரோட்டில் போகிறோமா இல்லை ஒரு கார்டனில் போகிறோமா அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லோரும் டிராஃபிக் ரூல்ஸை ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் சென்டோசா ஐலண்ட். அங்கே உள்ள யூனிவர்சல் ஸ்டூடியோஸ், அப்புறம் அங்கே உள்ள மெயின் அட்ராக்ஷன் கேபிள் கார், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அக்வாரியம், இதெல்லாம் சுற்றி பார்க்கணுன்னா கண்டிப்பாக 2 full day ஆகும். நாங்கள் ஜஸ்ட்டு அங்கே உள்ள மோனோ ரயிலில் ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வந்துட்டோம். அதில் போகும்போது கூட உள்ள ஒரு டீப் ஃபாரஸ்ட் அதுக்குள்ளே போன மாதிரி இருக்குது. உள்ள நிறைய பஸ் சர்வீஸும் இருக்குது. அங்கேருந்து நாங்கள் அடுத்து போன இடம் மெரினா கார்டன்ஸ். அங்கே உள்ள ஹோட்டல், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கிளாஸ் க்ரீன் ஹவுஸ், க்ளவுட் ஃபாரஸ்ட், இதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல் அட்ராக்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு சிங்கப்பூர்ஸ் ஐகானிக் மெர்லியான் ஸ்டாச்சு. அங்கேருந்து சிங்கப்பூர் சிட்டி நைட் வியூ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. த மேசிவ் ஜெயின் வீல், சிங்கப்பூர்னுடைய எல்லா ஆஃபீஸ் பில்டிங்ஸ், ஆர்ட்ஸ் தியேட்டர், சிங்கப்பூர்ஸ் மெயின் பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல். அங்கேருந்து லிட்டில் இந்தியா போய் பனானா லீஃபில் நைட்டு டின்னர் முடித்தோம். அப்புறம் ஏர்போர்ட் கிளம்பி போனோம். வழியில் ஒரு அண்டர் கிரவுண்ட் டனல் பகல் மாதிரி இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சிஸ்டமேட்டிக்காக கார் ட்ரைவ் பண்ணிட்டு போனாங்க. சங்கி ரோடு வந்தது. கரெக்ட் டைமுக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்ந்தோம். எங்களுடைய 8 hour லே ஓவர் ரொம்ப சூப்பராக இருந்தது.